بسم الله الرحمن الرحيم. عن أنس رضي الله عنه قال: مر النبي صلى الله عليه وسلم بامرأة تبكي عند قبر فقال: اتق الله واصبري. فقالت: إليك عني، فإنك لم تصب بمصيبتي ولم تعرفه. فقيل لها: إنه النبي صلى الله عليه وسلم. فأتت باب النبي صلى الله عليه وسلم فلم تجد عنده بوابين. فقالت: لم أعرفك. فقال: إنما الصبر عند الصدمة الأولى. رواه البخاري ومسلم. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை கடந்து சென்றார்கள். தி இம்ராத்தின் தபுக்கி இந்த கபரி, அந்த பெண் ஒரு கபருக்கு அருகில் அமர்ந்து அவள் அழுது கொண்டிருந்தாள். அந்த கபர் அந்த பெண்ணினுடைய மகன் குழந்தையினுடைய கபராகும். சிறு வயதிலே இறந்துவிட்ட அந்த பிள்ளைக்காக வேண்டி அந்த கபருக்கு அருகிலே அந்த பெண் அழுது கொண்டிருந்தார். அந்த பெண்ணை கடந்து சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால் கூறினார்கள்: இத்தகில்லாஹ வஸ்பிரி. பெண்ணே, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், மேலும் பொறுமையோடு இரு. உன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி இந்த அளவிற்கு கபருக்கு வந்தெல்லாம் நீ அழுது கொண்டிருப்பதை தவிர்த்து நீ பொறுமையாக இரு, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு பின்னால் இருந்து பேசினார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு சொன்னது யார் என்று தெரியாது. நம்மை பார்த்து உபதேசம் செய்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. அந்த பெண் திரும்பாமலே பதில் கூறினார்: இலைக்க அன்னி, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என்னுடைய நிலைமையை பற்றி உங்களுக்கு என்ன புரியும். ஃபஇன்னக லம் துஸப் பி முஸீபத்தி, நிச்சயமாக எனக்கு வழங்கப்பட்ட சோதனை உங்களுக்கு வழங்கப்படவில்லை, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறீங்க. என் கஷ்டம் உங்களுக்கு கொடுக்கப்படலை, அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். வலம் தாரிஃபு, உங்களுக்கு புரியாது, சொன்னாலும் என்ன செய்யாது. அந்த கஷ்டம், அந்த சோதனை, அந்த சோதனையினுடைய அந்த பயங்கரம் உங்களுக்கு புரியாது. எனவே நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாமல் கடந்து போய்விட்டார்கள். ஃபகீல லஹா, உடனே அருகில் இருந்தவர்கள் ஓடோடி வந்து அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள்: உன்னிடத்திலே பேசியவர் யார் தெரியுமா? யாரென்று தெரியாமல் அவர்களை எதிர்த்து நீ பேசிவிட்டாய். இன்னஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படி நீ பேசிவிட்டாயே என்று அந்த பெண்ணிடத்திலே அருகில் இருந்தவர்கள் கூறினார்கள். உடனே அந்த பெண் பதறி போய்விட்டார். வேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார். ஃபஅத்தத் பாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார். ஃபலம் தஜித் இன்தஹு பவ்வாபீன், எப்போதுமே வீட்டு வாசலில் யாராவது காவலுக்கு இருப்பாங்க. நபி அவர்கள் வரட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்டு பெற்று வருவதற்காக வேண்டி யாராவது வாசலுக்கு அருகிலே இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்து யாருமே இல்லை. அந்த பெண் என்ன செய்தார்? நேராக வீட்டுக்குள் சென்று விட்டார். ஃபகாலத், நபி அவர்களை பார்த்து சொன்னார், அந்த பெண் சொன்னார்: லம் ஆரிஃப்க யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் என்னிடத்தில் பேசினீர்கள் என்பது எனக்கு தெரியாது, அதனால் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க என்று தன்னுடைய தவற்றை நபியிடத்திலே முறையிட்டார். இப்படி சொல்லிவிட்டு அந்த பெண் சொன்னார்: நான் இப்போது பொறுமையாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணீங்கல்ல,
அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு என்று சொன்னீர்கள் அல்லவா, நான் இப்போ பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஃபக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னம ஸப்ர் இன்த ஸத்மத்தில் ஊலா. பொறுமை என்பது என்ன தெரியுமா? அந்த சோதனை ஏற்பட்ட முதல் கட்டத்தில் ஏற்படக்கூடியது தான் பொறுமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் மூலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான செய்திக்கு நபி அவர்கள் விளக்கம் சொல்கிறார். நம்முடைய நடைமுறையிலும் கூட இந்த விஷயங்கள் இருக்கின்றன. எப்படின்னு சொன்னால், பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சக்தியை மீறி சில சோதனைகள் வரும். நம்ம யாருமே இந்த கஷ்டம் எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நம்மளை அறியாமலேயே சில நேரங்களில் வியாபாரத்தில் கஷ்டமாயிடும், உடல்நலம் சரியில்லாமல் போயிடும், வீட்டில் ஏதாவது ரொம்ப விரும்பக்கூடியவர்களுடைய மரணம் ஏற்படும். இந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் உண்டாகக்கூடிய சில விஷயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரியான பாதிப்புகளை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. இது நாம் விரும்பாமலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஆனால் இப்படி பாதிப்புகள் வந்தால் தாங்க முடியாது நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், எனக்கு இந்த சோதனை வந்தால் என்னால் தாங்க முடியாது, அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை எனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நான்லாம் அந்த உலகத்தில் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிலாம் நம்ம பேசுவோம். அப்படி அல்ல. சில நேரங்களில் வேற ஆளுக்கு வரக்கூடியதை பார்த்து நம்ம இதெல்லாம் எனக்கு வந்தால் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்தால் முடிஞ்சு தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் தாங்கி தான் ஆகணும். இது நம்முடைய கட்டாயம். இந்த நிலைமையில் ஒருத்தருக்கு ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படி சோதனை வந்துட்டா அந்த மனிதர் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு? வாய் விட்டு புலம்புறார். அல்லாஹ் என்னை இப்போ என்ன இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே. அதாவது இந்த புலம்புதல், அதே மாதிரி தேவையற்ற வார்த்தைகளை கூறுதல், தலையில் அடித்து கொள்ளுதல், நெஞ்சில் அடித்து கொள்ளுதல், ஆடைகளை கிழித்து கொள்ளுதல், இதெல்லாம் சில மரணங்களுக்காக அறியாமை காலத்திலே செய்து கொண்ட சில பொறுமையை மீறிய சில விஷயங்கள். இப்படி சில பேர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். பெரியவங்க பார்ப்பாங்க, பாவம் ஆதங்கத்தில் இப்படி செய்கிறாரு, விட்டுருங்க பேசாமல் அப்படிம்பாங்க. அப்படி விட்டுட்டு அதுக்கு பின்னால் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறது? பொறுமை, நான் பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிறான்னு வச்சுக்கிறீங்க. அது பொறுமையாக பேர். சரி, எது எது செய்யக்கூடாது என்று இருக்குதோ, மார்க்கத்தில் இருக்குதோ அதையெல்லாம் செஞ்சிட்டார். செஞ்சுட்டு இப்போ நான் ஒரு 2-3 நாள் ஆன பிறகு அந்த பொறுமை, அந்த கஷ்டங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்ததுக்கு பின்னால் அவர் என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறது, எனக்கு எத்தனை கஷ்டம் வந்துச்சு தெரியுமா, எல்லாத்தையும் என் மனசில் பொறுத்துக்கிறதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். அது பொறுமையாது? பொறுமை என்ன தெரியுமா? எந்த ஒரு சோதனை வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அழுகலாம். அழுகிறது பொறுமைக்கு மாற்றமாக கிடையாது. அழுகை என்பது இரக்கத்தின் அடையாளம். அழுகை என்பது கருணையின் அடையாளம். அழுகை என்பது நாம் வைத்திருந்த அன்பினுடைய அடையாளம். அந்த அழுகை என்பது என்ன கிடையாது, பொறுமைக்கு மாற்றமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அந்த அழுகை எப்படி இருக்கணும்? அந்த அழுகை வரம்பு மீறியதாக இருக்கக்கூடாது. சத்தம் போட்டு அழுகிறது கூடாது. நெஞ்சின் மீது அடித்து கொண்டு அழுவது கூடாது. தலையின் மீது அடித்து கொண்டு அழுவக்கூடாது. சில பேர் தலையை கொண்டு போய் செவத்தில் முட்டிக்கிட்டு அழுவாங்க. இப்படி அழுவக்கூடாது. அந்த மையத்தின் மீது விழுந்து விழுந்து அழுவது கூடாது. இதெல்லாம் பொறுமைக்கு மாற்றமானது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளை மீறியது. இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு எனக்கு என்னமெல்லாம் கஷ்டம் வந்து தெரியுமா, நான் அதை பொறுத்துக்கிறல அப்படிங்கிறார். அடுத்த ஆளுக்கு உபதேசம் பண்ண போது சொல்கிறார், எனக்கு என்னமெல்லாம் கஷ்டம் வந்துச்சு தெரியுமா, நான் அதெல்லாம் நான் பொறுத்துக்கிறல அப்படிங்கிறார். அது என்ன பொறுமையா பேர்? இல்லை. பொறுமை என்பது நபி அவர்கள் என்ன ஒழுக்கத்தை சொல்கிறார்களோ அதற்கு மாற்றமாக செய்யாமல் அந்த வரைமுறையை பேணி செய்வது தான் பொறுமை. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே சொல்கிறார்கள், பொறுமை என்பது என்ன தெரியுமா, இன்னம ஸபுரு இந்த சதுமத்தில் ஊலா. கஷ்டம் வந்த உடனே நம்ம அதை வரம்பு மீறி செய்யாமல் நம்மை நாம்
கட்டுப்படுத்தி கொள்கிறோமே அதுதான் பொறுமையாகும். அது ஆற போட்டதுக்கு பின்னால் அந்த காயங்களெல்லாம் ஆறுனதுக்கு பின்னால் பொறுமையாக இருக்கிறது பொறுமை அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர அதை மீறியதாக இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அழகிய பொறுமையை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.